श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तमूर्तिनं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் 12வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். தத்ரைகாக்ரம் மனः க்ருத்வா யதசித்தேந்திரியக்ரியः உபவிஷ்யாசனே யுஞ்சா யோகமாத்மவிசுத்தயே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் 12வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அழகாக சுருக்கமாக இந்த தியான யோகத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் பலன்களை சொல்கிறார். நம்ம கிருஷ்ணர் இந்த தியான யோகத்தை பின்பற்றும் போதே, இந்த தியான யோகத்திற்குள்ளே நுழையணும், தியானம் செய்யணும் என்று அந்த ஒரு நெசசிட்டி வரும்போதே நம்ம மனம் கட்டுப்பாட்டில் தானாகவே வந்துடும் என்று சொல்கிறார் நம்ம கிருஷ்ணர். அதாவது மிச்ச இடத்துலனா நம்ம மனதை கட்டுப்படுத்தணும் என்று ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம். ஆனால் தியானம் செய்யணும் என்றாலே தியானம் செய்து கொண்டிருக்கும் போதே சரி நான் தியானத்தில் அமர்கிறேன் என்று கண்களை மூடிக்கொண்டு ஒரு நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக எந்த ஆசனம் இருக்கோ அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு தியான நிலையில் உட்கார்ந்துருப்போம். ஆனால் தியானம் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும் போதே மனதுக்குள்ளே பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருக்கும். அப்படி மனதுக்குள்ளே பல எண்ணங்கள் ஓடும்போது நம்ம மனம் திருப்பி அந்த எண்ணங்களை பார்த்து சொல்லுமாம், இல்லை நம்ம பகவானை தான் தியானம் செய்யணும், அவரின் எண்ணம் மட்டும்தான் மனதில் இருக்கணும், இந்த தேவையில்லாத எண்ணங்கள்லாம் எதுக்கு, குப்பை மாதிரி, அதை தூக்கி போடு என்று சொல்லுமா நம்மளை பார்த்த மனம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இதை பயிற்சி செய்து கொண்டே வரும்போது முதலில் கண்களை மூடிக்கொண்டாலே பகவானை நினைக்க முடியாது என்கிற நிலையில் துவங்குவோம். மேலும் கொஞ்சம் படிப்படியாக மேலே ஏறுவோம். இறுதி நிலையில் அந்த கண்களை மூடக்கூட வேண்டாம், கண்களை திறந்து வைத்திருக்கும் போதே அனைத்து இடங்களிலும் பகவானை காண ஆரம்பிப்போம். அதனால் இதுதான் தியான யோகத்தின் உச்சமாக இருக்குது. அந்த சமயத்தில் அந்த உச்ச நிலையை பெற்ற பிறகு ஒரு யுக்தனாக மாறிய பிறகு நம்ம ஆத்மா சுத்தமாக மாறிவிடும், நம்மளோட ஆத்மா ரொம்ப தூய்மையாக மாறிவிடும். இப்படி ஆத்மா தூய்மையாக மாறி இருக்குன்னா அப்போ ஆத்மாவை ஏதோ ஒரு மாசு பிடித்திருக்கணுமே, ஏதோ ஒரு அழுக்கு இருந்தால் தானே அது துடைத்து தூய்மையாக மாற்ற முடியும். அதனால் நம்ம மனதுக்குள்ளே இருக்கும் நம்மளோட மனதுக்குள்ளே இருக்கும் அந்த அழுக்கு, அந்த ஆத்மாவில் இருக்கும் அந்த அழுக்கு எது என்றால் அதுதான் நம்மளோட காமம், குரோதம், லோபம், மோகம், மத மாத்சரியம், மமகாரம், அகங்காரம், பற்று, ஆசை. இப்பேற்பட்ட பல மலங்கள், இப்பேற்பட்ட பல அழுக்குகள் நம்ம மனதுக்குள்ளே இருக்கும்போது அந்த இறைவனை அந்த மாதிரி ஒரு இடத்தில் அமர செய்ய முடியாது. இறைவன் சுத்தமான இடத்தில் உட்காரணும், அதற்கு என் மனம் ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நம்ம மனதை தூய்மையாக்குவதற்கு ஒரு வழியாக தான் இந்த தியான யோகம் இருக்குது என்று அழகாக நம்ம கிருஷ்ணன் சொல்கிறார். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 12வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாக சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.